இந்த ஸ்கூல் டைமில் மட்டும் பாருங்கள் 5 மணிக்கு அலாரம் வச்சு, ஆனால் 4 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. சரி என்ன பண்ணலாடான்னு பார்த்தா, சரின்னு கிச்சனில் போய் வாஷ் பண்ணி வச்சிருந்த ஜாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு, அப்பயும் டைம் ஓடல, மணி 4:30 தான். சரின்னு கொஞ்ச நேரம் சோஃபாவில் படுத்து பிரண்டு படுத்துட்டு அப்புறம் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவங்கள எழுந்தி குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணிட்டு வெளியில் இறங்கி போனா, என் பொண்ணு வீட்டிலேருந்து இறங்குற வரைக்கும் ஸ்வெட்டர் போடலாங்க. காலடி எடுத்து வச்ச உடனே ஸ்வெட்டரை போட்டுட்டாங்க. அம்மா குளிருது, டக்கு டக்கு டக்குன்னு பல்லு ஆடுது. அப்புறம் அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து இந்த காந்தியை பார்த்தா அவன் ஒரு பக்கம் குளூர்ல இருக்கிறான். சரின்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அவனை கொஞ்ச நேரம் கதப்பா வச்சுட்டு என்ற வீட்டுக்காரர் 7 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அதோட க்ரோசரி எல்லாம் கொஞ்சம் நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓர ஒதுங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு வச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இது வேற மந்த் எண்டா, கையிலையும் காசு இருக்காது, கிரெடிட் கார்டுலையும் காசு இருக்காது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சாச்சு. நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு சாப்பிடணும். அது கடலை மிட்டாய் சாப்பிட்டாச்சு. அதோட பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.